வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னறிவிப்பின்றி திடீரென உச்சம் தொட்ட எரிபொருட்களின் விலை, வெளியான விலை நிலவரம், மக்களுக்கு வந்த பேரிடி. ஜனாதிபதி அனுரவால் ராஜபக்சர்களுக்கு விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. அடுத்தடுத்து சிக்கலில் மாட்டப்போகும் ராஜபக்ச குடும்பம், பரவலாக பாயும் விசாரணைகள். மேலும் மர்மங்களை வெளிப்படுத்தும் செம்மணி, அதிகரிக்கும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை, வெளியான நேற்றைய ஆய்வுகளின் தகவல். பல கிலோமீட்டர்களை நீந்தி கடந்த 7 வயது சிறுவன், சிறு வயதிலேயே படைத்துள்ள உலக சாதனை, குவியும் பாராட்டுக்கள். நாட்டின் நிலப்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றுமொரு இயற்கை அதிசயம் குறித்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி, கிடைக்கவுள்ள முக்கிய ஜீவனோபாயம். திரைசேரி அதிகாரியின் மர்ம மரணம், நேற்று இடம்பெற்ற இறுதிச் சடங்கு, உளவியல் மரண பரிசோதனை நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை. அதிகரிக்கவுள்ள வெப்பநிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் எச்சரிக்கை, மக்களே அவதானம். நாட்டை அதிர வைத்த பிக்குகளின் போதை கடத்தலால் வந்த சிக்கல், இனி யாரும் வெளிநாடு செல்ல முடியாது, கடுமையாக்கப்படும் சட்டம், வெளியான தகவல். வாடகை வீடெடுத்து மோசமான செயலில் ஈடுபட்ட 37 வெளிநாட்டவர்கள் திடீரென சுற்றி வளைத்த போலீசார், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றைய தினம் மே 2 நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் அனைத்து எரிபொருள் விலைகளையும் உயர்த்தியுள்ளது. இதன்படி ஒக்டோன் 92 ரக பெட்ரோல் லீட்டருக்கு 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 410 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒக்டோன் 90 ரக பெட்ரோல் லீட்டருக்கு 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 470 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. அதேபோல் ஓட்டோ டீசல் லீட்டருக்கு 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 392 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் லீட்டருக்கு 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 458 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் லீட்டருக்கு 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 265 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாத்தறை ஊர்பொக்கு நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மணற்கட்டிய பிரதேசத்தில் மேலும் ஒரு இயற்கையான பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே பஸ்குடு பிரதேச சபையின் வேண்டுகோளின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இந்த பெரிய நிலத்தடி நீர் ஆதாரத்தை கண்டறிய முடிந்ததாக தெரிவித்துள்ளார். பஸ்கொடு பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட காலமாக கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வறட்சி காலங்களில் ஊர்பொக்கு பகுதியில் உள்ள கிணறுகள் வற்றி போவதால் மக்கள் குடிநீருக்காக பவுசர்களை எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பஸ்கொடு பிரதேச சபையின் கோரிக்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போதே இந்த பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 10,000 குடும்பங்களை சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களுடன் கொழும்பு, கம்பஹா மற்றும் மொனராகல மாவட்டங்களும் இந்த எச்சரிக்கைக்குள் அடங்குகின்றன. இதன்படி இன்று பகல் நேரத்தில் வெப்ப குறியீடு மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று தெரிவித்துள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இணைந்து மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பத்தை அதிகரிக்கும் சூழல் நிலவி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை முன்னிட்டு தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக நீண்ட நேரம் நேரடி சூரிய ஒளியில் இருப்பதும், கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுவதும் உடல் சோர்வு மற்றும் தலை சுற்றல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக வெப்பத்தால் உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் இருப்பதால் உடலில் உப்பு சத்து சமநிலை பாதிக்கப்பட்டு தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதனால் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், குளிர்ச்சியான இடங்களில் தங்குதல், இலகுவான உடைகள் அணிதல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற ஆபத்துக்கு உட்பட்ட குழுக்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையில் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம் என சுகாதார அதிகாரிகள் இன்று வலியுறுத்தியுள்ளனர். 2019 ஆண்டு ஆட்சி குறித்து கருத்து தெரிவிக்கும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டிற்கு வருமாறு அறிவுறுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவரை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகர பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இங்கு மேலும் உரையாற்றிய அவர் 2022 ஆண்டு வங்குரோத்து நிலையடைந்து நாட்டையே தற்போதைய அரசு பொறுப்பேற்றதாகவும், அந்நிலையில் நாட்டை தள்ளியவர்களே என்று பொருளாதார மீட்சி குறித்து கருத்து தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் சில ஊடகங்கள் அந்த கருத்துக்களை பெரிதுபடுத்தி வெளியிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வங்குரோத்து நிலையடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி மேற்கொண்டு வருவதாகவும், JLPRCயின் இல்லத்தில் சந்தித்து ஆட்சி மாற்றம் குறித்து பேசுகின்றனர் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேலையில்லாத காரணத்தால் அவர்கள் கருத்து தெரிவிக்கட்டும், கலந்துரையாடட்டும் என்றும், ஆனால் அந்த ஒன்று கூடல்கள் ஒருபோதும் அரசாங்கத்திற்கு சவாலாக அமையாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபடலாம் என்றும், எனினும் அவை மக்கள் போராட்டமாக மாறாது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகம் முன்பாக வந்து போராட்டங்களில் ஈடுபடலாம் எனவும், ஆனால் அந்த போராட்டங்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைய அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் கடந்த கால ஊழல்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், நிலக்கரி கொள்வனவு தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், எவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2009 ஆண்டின் படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலப்போக்கில் மறக்கடிக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். 2029 ஆண்டு ஆட்சி குறித்து பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் உள்ள தமது சகோதரரை நாட்டிற்கு வருமாறு அறிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லையெனில் சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவரை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களின் சகோதரர்கள், பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் குறுகிய காலத்தில் சேர்த்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் அவை நீதிமன்றத்தின் மூலம் அரசுடைமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்தின் வழியே பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது உரையில் தெரிவித்துள்ளார். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவரையும் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாடகைக்கு எடுத்திருந்த வீடொன்றை சோதனை செய்த போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணினிகள், 37 டேப் கணினிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வந்து சட்டவிரோத சேவைகளில் ஈடுபட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவர்கள் இணையதளம் ஊடாக சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டார்களா, ஹேக்கிங் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களா அல்லது வேறு இணைய குற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் விசாரணைக்காக கைப்பற்றப்பட்ட கணினிகள் மற்றும் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த வீடும் அதிலிருந்து அனைத்து உபகரணங்களும் போலீசாரால் சீல் வைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 6ஆம் நாளான நேற்று சனிக்கிழமை இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றுடன் அடையாளம் காணப்பட்ட இந்த 2 எலும்புக்கூடுகளையும் சேர்த்து செம்மணி புதைக்குழியில் இதுவரை மொத்தம் 246 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அவற்றில் 243 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 எலும்புக்கூடுகள் இன்று முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதைக்குழிக்குள் காணப்பட்டு சந்தேகத்திற்கு இடமான கருப்பு நிற மண் சேகரிக்கப்பட்டு தற்போது உலரவிடப்பட்டுள்ளது. அந்த மண்ணிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை புதைக்குழிக்குள் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி போன்ற ஒரு அமைப்பும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதனை சுத்தம் செய்யும் பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் குறித்த உறுதியான தகவல்கள் மேற்கொள்ளப்படும் பணிகள் நிறைவடைந்த பின்னரே தெரியவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அகழ்வு பணிகள் நடைபெறாது என்றும் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் தொடரும் என்றும் சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 7 வயது சிறுவன் இஷாங் சிங் இலங்கையிலிருந்து இந்தியா வரையில் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து உலக சாதனை ஒன்றை பதிவு செய்துள்ளார். அவர் இந்த நீச்சல் பயணத்தை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் முடித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 30ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தலைமன்னாரில் தனது நீச்சல் பயணத்தை ஆரம்பித்த இஷாங் சிங் அதனைத் தொடர்ந்து நீண்ட கடல் பயணத்தை கடந்து பிற்பகல் 1:50 மணியளவில் தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியை சென்றடைந்தார். இந்த சாதனையின் மூலம் அவர் இளைய மற்றும் அதிவேக பாக்கு நீரிணை நீச்சல் வீரர் என்று பெருமைக்குரிய பட்டத்தை பெற்றுள்ளார். இதனை URF அமைப்பு வழங்கி பாராட்டியுள்ளது. முன்னதாக 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெய ஜஸ்வந்த் என்பவர் 10 வயதில் அந்த பாக்கு நீரிணை நீச்சலை 10 மணி நேரம் 30 நிமிடங்களில் முடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஷாக் சிங் ராஞ்சியில் உள்ள துருமா அணையில் தினமும் 4 முதல் 5 மணி நேரம் வரை தீவிர பயிற்சி மேற்கொண்டு இந்த சவாலான கடல் நீச்சல் முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பாக உளவியல் ரீதியான மரண பரிசோதனை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என தினன தகுண அமைப்பின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ஷிரால் லக்திலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 3ஆம் தரப்பினருக்கு மாற்றப்பட்ட சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் கடந்த 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஷிரால் லக்திலுக்கு தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் விளக்கமளித்த அவர் நிதியமைச்சர் அதிகாரியின் மரணம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாக சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இலங்கையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவங்கள் மற்றும் மரணங்கள் தொடர்பான வைத்திய அறிக்கைகள் குறித்து ஒரு மோசமான வரலாறு இருப்பதை நாம் அறிவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாஜுதீனின் மரணம் தொடர்பிலும் இதுபோன்ற உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் அவை பின்னர் சரியானவை அல்ல என்பது தெரிய வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் தற்போதைய மரண பரிசோதனை அறிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் மருத்துவ அறிவியலில் அடுத்த கட்டமாக உளவியல் ரீதியான மரண பரிசோதனை மேற்கொள்ளப்படும் நடைமுறை இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் அந்த பரிசோதனை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உளவியல் ரீதியான மரண பரிசோதனை 3 முக்கிய அம்சங்களை ஆராயும் எனவும் அவர் விளக்கினார். அதாவது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததற்கான காரணம் என்ன, சம்பந்தப்பட்ட நபரின் மனநிலை எவ்வாறு இருந்தது, மேலும் அந்த மரணம் எவ்வாறு இடம்பெற்றது மற்றும் மரணத்திற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன என்பவற்றை ஆராய வேண்டும் என கூறினார். அர்ஷடி சில்வா குறிப்பிட்டது போல் இது ஒரு திருட்டு சம்பவமாக இருக்கலாம் என்றும் நிதி செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
உயிரிழந்த அதிகாரியின் தனிப்பட்ட செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட காரணிகள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இது எனது தவறுகள் என்ற மனநிலையிலேயே இந்த உயிர் வாய்ப்பு நடந்திருக்கலாம் என நாங்கள் கருதுகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 9 தடவைகள் இது தவறுதலாக நடந்ததாக கருத முடியாது என்றால் அதன் உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவருக்கு இப்படியான சூழலை உருவாக்கியது யார் என்பது வெளிச்சமிடப்பட வேண்டும் என்றும் ஷிரான் லக்திலுக்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் இறுதிக்கிரிகைகள் நேற்று நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி குளியாப்பட்டியில் நேற்று பிற்பகல் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பௌத்த பிக்குகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதியமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி வெளிநாடுகளுக்கு செல்லும் பௌத்த பிக்குகள் தங்களது விகாராதிபதி பிராந்திய நாயக்க தீரர் மற்றும் சம்பந்தப்பட்ட பிரிவின் தலைமை தீரர்களிடமிருந்து பரிந்துரைகளை பெற வேண்டும் என்ற நடைமுறையை எதிர்காலத்தில் மீண்டும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலங்களில் சில காரணங்களால் இந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை போதைப் பொருட்களுடன் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய சில பிக்குகள் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட சாசனத்திற்கு எதிரான சம்பவங்கள் பதிவாகியதை தொடர்ந்து மகாநாயக்க தீரர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த கலந்துரையாடலின் போது குறித்த நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு வந்த 22 பேக்குகள் சுமார் 110 கிலோகிராம் அளவிலான குஷ் மற்றும் ஹேஷ் ரக போதைப் பொருட்களை பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகியுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.